தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேர் கைது என்ற அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ஒரு படகையும் 8 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ளனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பூபேஷ் சந்திரன். பூபேஷ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடி அனுமதி சீட்டை பெற்றுக்கொண்டு கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கச்சத்தீவு அருகே ஒரு விசைப்படகையும் 8 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய தகவலானது மீனவர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே தொடர்ச்சியாக இந்த கைது நடவடிக்கையானது இருந்து வருவதாகவும் அவ்வப்போது போராட்ட அறிவிப்பை வெளியிட்டு அந்த மக்கள் பிரதிநிதிகளுடைய கோரிக்கையை ஏற்று அதை கைவிடுவது என்பது மீனவர்களுடைய வாடிக்கையாக இருந்து வருகிறது. தற்போது அந்த தேர்தலுக்கான பணிகளை அனைத்து கட்சிகளும் மும்முரம் காட்டி வரக்கூடிய சூழல்ல இந்த மீனவ மக்களுடைய வாக்கு என்பது பிரதானமாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான தங்களுக்கு வாழ்வாதாரம் கருதி மீன்பிடிக்க செல்லக்கூடிய மீனவர்களுக்கு கைது நடவடிக்கை தொடர்வதாகவும் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய நிலையில தற்போது 8 மீனவர்களையும் ஒரு விசைப்படையையும் கைது செய்திருப்பது என்பது அந்த மீனவ மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் பல முறை நாங்கள் மாநில மற்றும் மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்தும் கூட இதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், அந்த பாதிக்கப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பதோடு ஏற்கனவே இலங்கை சிறையில் வாடக்கூடிய தமிழக மீனவர்களை மீட்டெடுப்பதற்கும் விசைப்படகுகளை கொண்டு வருவதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது போன்ற நடவடிக்கைகளில் இதுவும் நடைபெறாத வண்ணம் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனடியாக மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு அந்த மீனவர்களையும் விசைப்படகுகளையும் உடனடியாக மீட்டு கொண்டு வர வேண்டும். இதற்கு நீண்ட நெடிய நிரந்தர தீர்வு காண வேண்டும் என அந்த மீனவர்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.